கதை வாரணாசி நாகலட்சுமி அவர்கள் எழுதிய பிரகாஷை காணவில்லையாம் என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு கதை. அதை உஷா பாரதி மேடம் பேசுவாங்க அதை பத்தி. வணக்கம். என் பேர் உஷா பாரதி. எழுத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா என் கணவர் பெரிய எழுத்தாளர் நாகேந்திர பாரதி, அவரோட மிஸ்ஸஸ் தானா. இவ்வளவுதான், என்னை பத்தி பெருசா சொல்லிக்க முடியாது. நான் ஒரு ஸ்மூல் பாடகி, அவ்வளவுதான். இப்ப நான் கதைக்குள்ள பேச்சுக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வாய்ப்பளித்த திரு அழகே சிங்கர் அவர்களுக்கு நன்றி. இது போன்ற கதை விமர்சன நிகழ்ச்சியில் பங்கேற்பது இதுவே எனக்கு முதல் முறை. எனக்கு கொடுக்கப்பட்ட கதை பிரகாஷை காணவில்லையாம். திருமதி வாரணாசி நாகலட்சுமி அவர்கள் எழுதி திருமதி கௌரி கிருப்பானந்தன் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கதை. இது வெறும் கதை அல்ல, பலர் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்று எனக்கு தோன்றியது. கண்களை கலங்க வைக்கும் அருமையான முடிவு கொண்ட மனோதத்துவ கதை. கதையின் கருத்தை ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், கதையின் இடையில் வரும் ஸ்பர்தயா வர்ஜதே வித்யா என்ற சமஸ்கிருத ஸ்லோகம் தான் கருத்து. ஸ்பர்தயா போட்டி, வர்ஜதே வளரும், வித்யா கல்வி, அதாவது போட்டியினால் கல்வி வளரும். இதை புரிந்து கொள்ள முடியாத இந்த கால பையன் ஒருவனுக்கும் ஒரு மனோதத்துவ நிபுணிக்கும் புரிய வைக்கும் ஒரு டீச்சர் அம்மாவின் கதை இது. மிகவும் வித்தியாசமான கோணத்தில் எழுதப்பட்டு இன்றைய பெற்றோர்கள் மாணவர்கள் மனநிலையை, ஏன் ஒரு மனோதத்துவ நிபுணரின் மனநிலையும் அப்பட்டமாக எடுத்துக்காட்டி அதை திருத்த வேண்டிய அவசியத்தை அந்த மனநல மருத்துவரே உணரும் முடிவோடு முடிகிறது. அவரை மட்டுமல்ல, அந்த பையனின் கண்களிலும் கண்ணீரை முத்தாய் திரள வைத்து அவன் மாற்றத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக ஆங்கிலத்திலோ அல்லது வேறு மொழிகளிலோ எழுதப்பட்ட கதைகளை அதே மொழியில் படிக்கும் போது ஏற்படும் உணர்வு தமிழ் மொழிபெயர்ப்பில் கிடைக்காது என்று பலர் நினைக்கிறார்கள். அப்படி நினைத்தால் மற்ற மொழிகள் தெரியாத நம் போன்றவர்களால் இது போன்ற ஜீவனுள்ள கதைகளை ரசித்து படிக்க முடியாது. எனக்கு தெலுங்கு தெரியாவிட்டாலும் கதையின் ஜீவனை நமது கௌரி கிருப்பானந்தன் அவர்கள் அப்படியே தமிழில் கடத்தி இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. கதையில் வரும் அம்மாவின் பேச்சின் ஆழமும் அழுத்தமும் தமிழில் வெளிப்படும் விதமே அதற்கு காரணம். அதற்கு நன்றியும் வாழ்த்தும். இப்போது கதைக்குள் வருவோம். +2 இறுதி தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் செய்த ஒரு பையன் ஒரு நாள் காணாமல் போய்விடுகிறான். சில நாட்கள் கழித்து வீடு திரும்ப இடையில் துடித்து போன அவன் பெற்றோர் நிலைமைக்கு வருந்தி அவர்களின் உறவினர் ஒருத்தி தன் மகள் மனநிலை மருத்துவரை அனுப்பி பார்த்து வர சொல்கிறாள். ஏற்கனவே இது போன்ற நிலைமைகளுக்கு பெற்றோர் தான் காரணம், குழந்தைகள் மேல் தவறே இல்லை என்று நம்புகின்ற அந்த மருத்துவர் அதே மனநிலையில் சென்று அந்த அம்மா அப்பாவை திருத்தும் நிலையில் சென்று அங்கே அம்மா கொட்டி தீர்த்த பேச்சில் தெரிந்த உண்மை உணர்ந்து ஒரு புதிய பாடம் கற்ற மனநிலையுடன் திரும்புகிறார். இந்த பின்னணியோடு முதலில் அந்த பையன் பக்க நியாயங்கள் அவன் வார்த்தைகளில். இத்தனை பரீட்சைகள் போட்டிகள் இல்லாத காலத்தில் சுமாரான மதிப்பெண் வாங்கியவர் என்னை மட்டும் 90% வாங்கவில்லை என்றும் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிட என்றும் வார்த்தைகளாலே பொசுக்குவார். ரமேஷுக்கு ஐடியில் சீட்டு வந்தாலும் வந்தது, எனக்கு கேடு காலம் வந்துவிட்டது. அவன்தான், நான் தான். அவனை போல் என்னால் எப்படி இருக்க முடியும்? எப்போதும் ஒப்பீடுதான். அதனால்தான் எனக்கு அவனை கண்டால் வெறுப்பு, படிப்பின் மீது துவேஷம். என் பக்கம் பார்க்காமலேயே அவன் தன்னுடைய குரல் வெறுப்பை அழகாக வெளிப்படுத்தினான். இப்போது அந்த மனநிலை மருத்துவரின் மனநிலை எப்படி இருக்கிறது? சலபதியின் சுஜாதாவை பூண்டி நிற்க வைத்து கேள்வி கேட்கணும் போல் இருந்தது. பிறகு சில சம்பாஷணைகள், அதன் பிறகு அம்மா பதில் பேசும் அந்த வார்த்தைகளை அப்படியே உங்கள் முன் பேசுகிறேன். கதையின் முழு ஜீவனம் புரிந்து கொள்ள இதுவே போதும். ஆமாம் அக்கா, அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் விதமாக நடந்து கொண்டு ரொம்ப தவறு செய்து விட்டோம். ஸ்ரத்தையாக படிக்க வேண்டிய மாணவ பருவத்தில் மணிக்கணக்காய் டிவி பார்க்க வேண்டாம், வேலையற்ற வீடியோ கேம்ஸ் விளையாட வேண்டாம் என்று சொல்லதெல்லாம் தவறுதான். இப்போது அந்த மருத்துவர், சுஜாதா, நான் அப்படி சொன்னேனா? நிலைமை எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே கம்யூனிகேஷன் நடந்து போகக்கூடாது. இப்போது சுஜாதா, எங்களுடைய உயிரை அவன் மீது வைத்திருக்கிறோம். என்றைக்காக இருந்தாலும் மரத்திலிருந்து தான் காய்க்கு ஊட்டம் கிடைக்குமே தவிர காயிலிருந்து மரத்துக்கு கிடைக்காது இல்லையா? நீங்கள் இவ்வளவு பிரியத்துடன் உதவி செய்ய முன் வந்திருக்கீங்க என்பதால் சம்மதிக்கிறேன். போட்டி பரீட்சைகள் வேண்டாம் என்று நினைக்கிறவன் ஐஐடி கோச்சிங் கொடுக்கும் கல்லூரியில் சேர்க்க சொல்லி ஏன் பிடிவாதம் பிடித்தான் என்று கேளுங்கள். 1.5 லட்சம் ஃபீஸ், புத்தகங்களுக்கும் வேனுக்கும் 50,000. அவன் பள்ளி நண்பர்கள் சுரேஷ், சந்தீப், பாலாஜி, வெங்கி, டிங்கு எல்லோரும் அங்கேதான் சேருகிறாராம். அவனும் அங்கேதான் சேர வேண்டுமா? உணவு நேரத்தில் அவனுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடுவது, இல்லாவிட்டால் நண்பர்களுடன் பக்கத்தில் இருக்கும்
கேன்டீனில் பொழுது போக்குவது. என்னடா இது என்று கேட்டால் உச்சி கொட்டுவான். மந்திர ஸ்தாயில் எல்லாவற்றுக்கும் பழக்கப்பட்டு விட்டவள் போல் சொல்லிக்கொண்டே போனாள் சுஜாதா. அதுவரையில் அசையாமல் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த பிரகாஷ் சட்டென்று எழுந்து போனான். அவன் கையை பிடித்து தடுத்து விட்டு, இருடா கண்ணா, நம் பக்கத்தை எடுத்து சொல்லும் போது அம்மா அப்பா பொறுமையாக கேட்டுக்கொண்டார்கள் இல்லையா? அவர்கள் சொல்வதையும் நாம் கேட்டுக்கொள்ளவும் உண்டு. ஒரு நிமிஷம் கழித்து விரக்தி நிரம்பிய புன்னகையை விதித்து விட்டு திரும்பவும் மெதுவாக சொல்லத் தொடங்கினாள் சுஜாதா. அவன் சொன்னதையெல்லாம் நம்பி வந்தோம். என்றும் இல்லாத விதமாக ஸ்பெஷல் வகுப்புகள் என்றும் கம்பைன் ஸ்டடிஸ் என்றும் சொல்லி சில சமயம் சினிமாவுக்கு, சில சமயம் ஊர் சுற்றவும் போயிருக்கிறான். எவ்வளவு பாசத்துடன் வளர்த்தோம். அவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம். எங்களிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? பிரகாஷ் நாற்காலி சங்கடத்துடன் பொறுமையுடன் அமர்ந்திருந்தான். இன்னும் கொஞ்ச காலம் போனா நம் நாட்டிலும் பெத்தவங்க கோவிச்சுக்கிட்டாங்கன்னு குழந்தைங்க புகார் பண்ணா பெத்தவங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்களோ என்னவோ. நாங்க யார் கூட அவனை ஒப்பிடக்கூடாது. ஆனா அவன் மட்டும் சந்தீப் ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கிட்டான், பப்ளு தன் பிறந்தநாளை பீஸா ஹட்ல கொண்டாடினான், சுதி தினமும் பென்ஸ் கார்ல தான் வருவான் என்று ஒப்பிட்டு கொள்ளலாம். உன்னை போன்ற மேதாவிகளின் கண்ணோட்டத்தில் அவன் ஆதரவற்றவன், பெற்றோரின் கொடுமைக்கு நலிந்து போகும் பாலகன். உன்வரே எதற்கு? அவன் பார்வையிலும் அவன் அப்படித்தான். ஒரு முறை கல்லூரியில் பெற்றோர்களின் கூட்டத்திற்கு போயிருந்த போது எங்களுக்கு பக்கத்தில் உட்கார்வதற்கு கூட அவனுக்கு தலைகுனிவாக இருந்திருக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இப்படி 10ஆம் வசதியா ஏன் இருக்க என்று சலித்து கொண்டான். பல வீடுகளில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே உள்ள உறவு தும்மினால் கழண்டு போகும் மூக்கு போல் இருக்கிறது என்று சொன்னால் மறக்க முடியுமா? அவன் நடத்தைக்கு குன்றி போய் நாங்கள் எங்காவது போய்விட்டால் அவன் எங்களை தேடி அழைத்து வருவான் என்கிறீர்களா? இதழ்களில் வலிந்த சிரிப்புடன் கேட்டான். அந்த வெற்று புன்னகை என் இதயத்தை தாக்கியது. அதற்குள் சலபதி காப்பி கோப்பைகளுடன் ரே எடுத்து வந்தான். முதலில் பிரகாஷிடம் சென்று, பொன்விட்டா எடுத்துக்கொள் கண்ணா என்று தனியாக வைத்திருந்த கோப்பையை எடுத்து அவனிடம் கொடுத்தான். நிமிர்ந்து தன் தந்தையை பார்த்த பார்வையில் ஈரமாக இருந்த அவன் விழிகள் கண்ணாடி போல் பளபளத்தன. கோப்பையை பெற்றுக்கொண்டே சாரிப்பா என்று சொல்ல போனான். ஆனா தொண்டை குழியில் ஏதோ அடைத்துக் கொண்டது போல் இருந்தது. கண்களில் இருந்து 2 முத்துக்கள் உதிர்ந்தன. சொல்ல முடியாததை கண்களால் உணர்த்தி கொண்டே அவன் அம்மாவின் பக்கம் பார்த்தான். காஃபியை குடித்துவிட்டு சற்று நேரம் உட்கார்ந்த பிறகு வீட்டிற்கு கிளம்பினேன். கார் வரையிலும் வந்து தேங்க்ஸ் சொல்லி விடை கொடுத்தார்கள் சலபதியும் சுஜாதாவும். அவர்களிடமிருந்து இன்று நான் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நன்றி சொல்லி கூட தோன்றாமல் அப்படியே வந்துவிட்டேன். முழு கதையும் படிக்கும் எவருக்கும் கண்கள் கலங்கும். காரணம், தெலுங்கு கதையை தமிழில் உணர்வு பூர்வமாக மொழிபெயர்த்து அந்த பெற்றோரின் உரையாடல்களின் வழியே அவர்கள் உணர்வையும் அந்த பையனின் உணர்வையும் நமக்கு கடத்திய பெருமை கௌரி மேடம் அவர்களையே சேரும். மொழிபெயர்ப்புக்காக அவருக்கு கிடைத்த சாகித்ய அகாடமி விருது போல இன்னும் பல விருதுகள் அவர் நிச்சயம் பெற்றிடுவார். அதற்காக முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய ஒரு அற்புதமான கதையை படித்து அதை பற்றி பேச வாய்ப்பளித்த அழகிய சிங்கர் அவர்களுக்கும், பொறுமையுடன் கவனித்து கேட்ட உங்களுக்கும், என்னை இந்த பேச்சை பேச சொல்லி எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்த என்னுடைய கணவர் நாகேந்திர பாரதி அவர்களுக்கும் நன்றி கூறி எனது பேச்சை முடிக்கிறேன். வணக்கம். என்ன மேடம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து டஃப் காம்படிஷன் தரீங்க. தே சிறந்த விமர்சகர்களான கூட இந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல பேச முடியுமா தெரியல. வாழ்த்துக்கள். ஆண்டியோட கதாநாயகி மாதிரியவே நீங்க வந்து இவ்வளோ நல்லா திறமைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என் கணவர் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம்.